வணக்கம் நேயர்களே. வீட்டு வாஸ்து குறைபாடுகள், தொழில் நஷ்டம், பணக்கஷ்டம், வாஸ்து குறைபாடுகளினால் ஏற்படும் உடல்நலக் குறைபாடுகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு வாஸ்து விஞ்ஞான முறையில் தீர்வு அளித்து வரும் வாஸ்து சயின்ஸ் வேர்ல்ட் ரிசர்ச் சென்டர் ஃபவுண்டர், வாஸ்து விஞ்ஞான ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் டாக்டர் BRB ஒளிமுத்துஜி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். அகிவோ ஸ்ரீ சத் ஸ்ரீ குருவே நமக. வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நேயர்கள் கேட்டிருக்கும் முக்கியமான கேள்விக்கு வாஸ்து அறிவியல் ரீதியாக விளக்கம் அளிக்க இருக்கிறார். இப்போது நாம் பார்க்க போகும் கேள்வி: எங்கள் வீடு கிழக்கு பார்த்த வீடு. தென்மேற்கில் டாய்லெட் உள்ளது. வடகிழக்கில் மாடிப்படி உள்ளது. தொழிலில் நஷ்டம், பணக்கஷ்டம், ஏதேனும் தீர்வு உள்ளதா? இப்போ நீங்க கேட்டிருக்க கேள்வியில கிழக்க பார்த்த வீடு, வீட்டில் சவுத் வெஸ்ட்ல டாய்லெட் போட்டிருக்காங்க. நார்த் ஈஸ்ட்ல அந்த 2 மாடிக்கும் மாடிப்படி நார்த் ஈஸ்ட், அதாவது ஸ்டேர்கேஸ் நார்த் ஈஸ்ட்ல போட்டிருக்காங்க. அதாவது பேசிக்கா நம்ம வாஸ்துல நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம். நீங்க எல்லா இதுலயும் பாருங்க, பழைய எபிசோட்ல சொல்லியிருப்போம். நார்த் ஈஸ்டும் சவுத் வெஸ்டும் ஆண்களுக்கு உண்டான பகுதி. அந்த இடங்கள்ல வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் அந்த வீட்டுல வசிக்கக்கூடிய ஆண்களுடைய முன்னேற்றத்துக்கு தடைகள் ஏற்படும். ஃபர்ஸ்ட், அப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் ஏற்கனவே நல்ல போயிட்டு இருந்த பிஸ்னஸ் ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்க மாதிரி இப்போ சொல்லுதாங்க அவங்ககிட்ட. இப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் ஈஸ்டும் சவுத் வெஸ்டும் தான். நார்த் ஈஸ்ட்ல மாடிப்படி இருந்துச்சுனாலே அந்த இடத்துல அதாவது எனர்ஜிக்கல் ரேஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய இடம் நார்த் ஈஸ்ட், போய் சேரக்கூடிய இடம் சவுத் வெஸ்ட். எல்லா இதுலையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த நார்த் ஈஸ்ட்லயும் உங்களுக்கு பேர்டன் ஆயிடுச்சுன்னா வாஸ்து இம்பேலன்ஸ்ட் ஆயிடும். அந்த எனர்ஜிகள் இம்பேலன்ஸ்ட் ஆகிட்டு நெகட்டிவ் எனர்ஜியோட வைப்ரேஷன் அதிகமாகும் போது அதுல வசிக்கக்கூடியவங்களுடைய மூளை நகைப்பியல் செயல்பாடுகள் 30% இதனுடைய கண்ட்ரோல்ல வந்த பின்னாடி அவங்களால பிசினஸ்ல சைன் பண்ண முடியாது. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாற்றங்கள் ஏற்படும். பிசினஸ் மட்டும் இல்ல, ஹெல்த் வைஸ் சில ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக என்னுடைய குருநாத ஆசீர்வாதத்துல அந்த மெட்டல்ஸ் எனர்ஜி ட்ரீட்மெண்ட் மூலமாக கம்ப்ளீட்டா அந்த எனர்ஜிஸை நெகட்டிவ் எனர்ஜியில பாசிட்டிவ் எனர்ஜியில கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த மெட்டல் ட்ரீட்மெண்ட் மூலமா அதை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண முடியும். நிச்சயமா அதுல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட வாய்ப்பு என் குருநாத ஆசை.